தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமிடம் நேற்று இரவு முதல் ஜூன் 17ஆம் தேதியான இன்று அதிகாலை வரை விசாரணை நடத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கத்தில் காதல் திருமணம் செய்த இளைஞர் தனுஷின் சகோதரன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தகவல் வெளியானது. இந்த நிலையில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான பூவை ஜெகன்மூர்த்தியை பார்த்து நீதிபதி வேல்முருகன், உங்களுக்கு மக்கள் வாக்களித்தது கட்ட பஞ்சாயத்து செய்யவா, யார் இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது என கேள்விகளால் துளைத்தெடுத்தார். ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்யவும் உத்தரவிட்டார். அதன்படி நீதிமன்ற வளாகத்திலேயே ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டார். முதலில் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக காவல்துறை சீருடையில் வந்திருந்த ஏடிஜிபி ஜெயராம் நீதிபதியின் உத்தரவை தொடர்ந்து சாதாரண உடையை மாற்றிக்கொண்டார். அதன்பின் நேற்று மாலை நீதிமன்றத்திலிருந்து போலீஸ் வாகனத்தில் திருத்தணி காவல் உட்கோட்ட பகுதியில் உள்ள திருவலாங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவரிடம் திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி தலைமையில் திருத்தணி டிஎஸ்பி கந்தன், செங்கல்பட்டு டிஎஸ்பி புகழேந்தி ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பாக போலீஸ் வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது ஜூன் 17ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு திருவலாங்காடு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார். டிஎஸ்பி தமிழரசியும் டிஎஸ்பி புகழேந்தியும் மாறி மாறி ஜெயராமிடம் விசாரித்தனர். உங்கள் பெயர் என்ன, என்ன ஊர் போன்ற வழக்கமான கேள்விகளை கேட்டுவிட்டு வழக்கு தொடர்பான கேள்விகள் கேட்க ஆரம்பித்தனர். சிறுவன் இந்திரசன் கடத்தல் வழக்கில் உங்களுக்கு தொடர்புள்ளதாக சொல்கிறார்களே என்ற கேள்விக்கு எனக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றே பதில் வந்தது. உங்கள் காரை குற்றச்சாட்டுக்கு உள்ளான மகேஸ்வரி எப்படி பயன்படுத்தினார் என்ற கேள்விக்கு கோவிலுக்கு போவதாக சொல்லி அவர் கேட்டார், அதனால் கொடுத்தேன், இப்படி மிஸ்யூஸ் செய்வார் என்று எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். இதற்கு முன் மகேஸ்வரிக்கு உங்களது காரை கொடுத்திருக்கின்றீர்களா என்ற கேள்விக்கு கோவிலுக்கு போவதற்காக கார் கேட்டதால் 2-3 முறை கொடுத்திருக்கின்றேன், பிறகு நல்ல முறையில் கொண்டு வந்து கொடுத்து விடுவார், அந்த நம்பிக்கையில்தான் இந்த முறையின் கொடுத்தேன் என்று பதிலளித்தார். மகேஸ்வரியை உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி பழக்கம் என்ற கேள்விக்கு அவர் ஒரு ஆன்மீகவாதி, பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு போவார், மதுரை அருகே உள்ள கருப்புசாமி கோவிலுக்கும் அடிக்கடி வருவார், அவர் அருள்வாக்கும் சொல்லுவார், முக்கியமானவர்கள் கேட்டால் கருங்காலி மாலை செய்து கொடுப்பார், அப்படி கோவிலுக்கு போன போதும் கருங்காலி மாலை வாங்க சென்ற போதும் தான் அவருடன் பழக்கம் ஏற்பட்டது என்று ஜெயராம் பதிலளித்தார். இப்படியாக இன்று அதிகாலை 2 மணி வரையில் ஜெயராமிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பிறகு அவரை ஓய்வெடுக்க சொன்னார்கள். தொடர்ந்து டிஎஸ்பி தலைமையில் அவரை போலீசார் கண்காணித்தனர். ஆனால் ஏடிஜிபி தூங்கவில்லை. ஒரு ஏடிஜிபியை டிஎஸ்பி ரேங்க் அதிகாரிகள் விசாரித்ததால் அவர் மன உளைச்சலோடு காணப்பட்டார். காலை விடிந்ததும் ஒரு டீ சாப்பிட்டார். இதையடுத்து டிஜிபி அலுவலகத்திலிருந்து ஒரு காவலர் அங்கு வந்தார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகளிடம் சஸ்பெண்ட் ஆர்டர் எடுத்து வந்துள்ளேன், அதை ஜெயராமிடம் கொடுக்க வேண்டும் என்றார். இதையடுத்து சேரில் அமர்ந்திருந்த ஏடிஜிபி ஜெயராமிடம், ஐயா, உள்துறையிலிருந்து சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறி அதன் நகலை அந்த அதிகாரி கொடுத்தார். அதை பார்த்ததும் ஏடிஜிபி ஜெயராம் கண் கலங்கினார். அவரிடம் சஸ்பெண்ட் ஆர்டர் நகலை வாங்கிக் கொண்டதற்கான கையெழுத்து பெற்றுக்கொண்டு சென்றார் அந்த போலீஸ். இதையடுத்து ஏடிஜிபி ஜெயராமே ரிமாண்டுக்கு போகணுமா, எப்போது போகணும் என்று கேட்டார். அங்கிருந்த அதிகாரிகள் தகவல் வந்ததும் சொல்கிறோம் என்றனர். இதுதான் நேற்றிரவு முதல் இன்று காலை வரை நடந்தது என்கின்றனர். இந்த சூழலில் ஏடிஜிபி ஜெயராம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அவரது மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் நாளை அவசரமாக விசாரிக்க உள்ளது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.